கொடுக்கறது, ஏதாவது இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகள் கொடுக்கறது, இது மாதிரி செய்யறதுனால என்ன ஆகும்? அங்கங்க இருக்கிற மக்கள், அதாவது இது நீ ஒண்ணு வாங்க முடியாதது கிடையாது. ஆனா அவனுக்கு பிறந்த நாள்ல ஒரு நலத்திட்ட உதவி, நம்ம ஒரு சாலை கொடுக்குறாங்க, நம்ம வந்து ஹாட் பாக்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஏன் கொடுக்குறாங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் பத்தி அவர் படிச்சிருக்கிறாரான்னு தெரியும். அம்பேத்கர் என்னன்னா, டாக்டர் அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கர் மகாத்மா காந்திக்கு அப்புறம், மகாத்மா காந்தி மட்டும் தான் நம்ம அண்ணல் காந்தியடிகள் சொல்லுவோம், தேசப்பிதா காந்தியடிகள் சொல்லுவோம். மகாத்மா காந்திக்கு அப்புறம் அண்ணல் என்ற வார்த்தை வந்து அம்பேத்கருக்கு மட்டும்தான் சொல்லுவோம். ஏனென்றால் அவர் போராடி இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்தார். இவர் போராடி நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினார். அவர் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இன்னைக்கு ஒரு அதாவது ஒரு பிராமணன் இருக்கிறாரு, அதாவது ஒரு ஐயர் இருக்கிறாரு, ஐயங்கார் இருக்கிறாரு, மொயிலார் இருக்கிறாரு, செட்டியார் இருக்கிறாரு, நாயர் இருக்கிறாங்க, வன்னியர் இருக்கிறாங்க. எந்த ஜாதியினை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு சட்டத்தை புக்கு தேடணும், சட்டத்துடைய உதவி தேவைன்னா அவர்கள் புரட்டி பார்க்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் அண்ணல் அம்பேத்கர். இது கொண்டு போறாரா? அதாவது எல்லாம் வந்து ஜாதியில உயர்ந்தவர் தாழ்ந்தவர் எல்லாம் சொல்லலாம். ஆனா இன்னைக்கும் இந்திய மக்களால் அனைவருக்கும், இப்போ உதாரணத்துக்கு பார்லிமெண்ட்ல ஒரு பிரச்சனை, அப்போ அத மிக நுணுக்கமான ஒரு சட்ட பிரச்சனை வருதுன்னா அது எந்த புக்கை புரட்டி பார்க்கணும்? ஆனால் அம்பேத்கர் எழுதி அந்த சட்ட புத்தகத்தை தான் எழுதி பார்க்கணும். அமித்ஷா கூட ஏதாவது அவருக்கு ஒரு கேஸ் வந்துச்சு, அவர் மேல ஒரு வழக்கு வந்துச்சுன்னா அந்த வழக்கிலிருந்து தப்பிக்கவோ இல்ல இந்த சட்டத்தின் நுணுக்கத்தை தேடுவதற்கோ அவர் புரட்டி பார்க்கக்கூடிய அந்த புத்தகத்தை எழுதி, அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை எழுதியவர் அண்ணல் அம்பேத்கர். இந்த வரலாறே தெரியாம அம்பேத்கரை பற்றி கொச்சைப்படுத்தி பேசிய அமித்ஷாவை இன்று திமுக வந்து வன்மையாக கண்டித்திருக்கிறது. நம்முடைய தமிழக முதல்வர் சொன்னார், கடவுள்லாம் இருக்குதுங்க, கடவுள் கும்பிட்டோம், ஆனால் ஒடுக்கப்பட்ட சமுதாயம், இந்த நாட்டு மக்களை பற்றி வந்து யோசிக்கக்கூடியவர்கள், அவருடைய முன்னேற்ற பற்றி யோசிக்கக்கூடியவர்கள் சொல்லும் வார்த்தை அம்பேத்கர் 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 தான் என்று தைரியமாக முதுகெலும்புள்ள ஒரு அரசியல்வாதியாக முதல் குரல் கொடுத்தவர் நம்முடைய தமிழக முதல்வர் தான். அதற்காக தான் இன்னைக்கு வந்து நாடு முழுவதும் திமுகவினரால் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. நாடே கொந்தளிச்சு எழுந்து அதை அமித்ஷாவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறோம். ஆனால் எடுபடாத பழனிசாமி, அவர் எடப்பாடி பழனிசாமி, எடுபடாத பழனிசாமி அதாவது நேற்று நடந்த நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் ஒரு சிறு கண்டனத்தை கூட தெரிவிக்கவில்லை. முதுகெலும்பு இல்லாத பழனிசாமி. ஏன்னா அவர் பதவி வாங்க தவழ்ந்து போய் நடந்து போய் பதவி வாங்கல, தவழ்ந்து போய் அந்த டேபிளுக்கு எல்லாம் நுழைஞ்சி போய் சசிகலா காலை பிடிச்சி பதவி வாங்கிட்டு, பதவி வாங்கிய பின்பு அதே சசிகலாவை நான் சப்போர்ட் பண்ண, ஆனா யாரா இருந்தாலும் நன்றி மறப்பது வந்து கூடாது. என்னன்றி கொன்றாக்க உய்வுண்டா உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மக்களுக்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த சசிகலாவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டவர் தான் அமித்ஷா. மனசாட்சியே இல்லாம கேட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி. சசிகலாவால் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதே சசிகலா பார்த்து சசிகலாவுக்கும் அதிமுக என்ன சம்பந்தம் என்று கேட்ட அந்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு, அதாவது இந்த நிமிஷம் வரைக்கும் அம்பேத்கருக்காக அவரை பற்றி பேசிய அமித்ஷா பற்றி ஒரு வார்த்தையோடு கண்டனம் தெரிவிக்கவில்லை. ஏனென்றால் கண்டனம் தெரிவித்தால் நாளை காலையில் கைது போடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி கும்பல், வேலுமணி, தங்கமணி, இந்த கும்பல் எல்லாம் நாளை காலையில் ஜெயிலுக்கு போயிடுவோம். அவ்வளவு கேஸ் இருக்குது. கொள்ளை அடித்து வைத்துக் கொண்டு அதை காப்பாத்தினா போதும், தமிழக மக்களை பற்றி நாம் கவலைப்பட வேணாம். அதை காப்பாற்றுறதுக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இருக்கிறார். நமக்கு எதுக்கு இந்த வம்பு, நம்ம சொத்தை காப்பாற்றினா போதும் என்று மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறார். நன்றி பழனிசாமி, நீ இப்படியே ஒழிஞ்சீங்கன்னா இருங்க, வருகின்ற 2026 சரி. அது இன்னொன்று அற்புதமா பழனிசாமி சொல்றாரு, அற்புதமா சொல்ற பழனிசாமி, நாங்கள் வந்து பிஜேபி கூட்டணி வைக்க மாட்டோம், அதே மாதிரி வந்து நாங்கள் வந்து மதவாதத்தில் கூட்டணி வைக்க மாட்டோம். ஆனால் அவர்கள் கொண்டு வரும் மசோதாக்களை, நாட்டுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய மசோதாக்களை ஆதரிக்கக்கூடிய முதல் கட்சி அதுதான்.